பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு என்ன செய்யலான்னு சொல்லுங்க என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதே போல் நீங்கள் பேசுகிறது பொறாமையில் பேசுகிறீங்களா அல்லது உங்களுக்கு விளம்பரம் வேண்டும் என்று பேசுகிறீங்களா என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிறைய வேலைகளில் நம்மளை இணைச்சிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் திருச்செந்தூர் குடமுழுக்குக்காக நம்ம போயிட்டு மனு கொடுத்துட்டு அந்த தீர்ப்பு என்ன வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். ஒருவேளை திருச்செந்தூரில் குடமுழுக்கில் பிரச்சனை ஆணுச்சுன்னா, அதாவது தமிழ் வழி குடமுழுக்குக்கு 2ஆம் தேதி ஆணை கொடுக்காட்டினா நம்ம 7ஆம் தேதி என்ன வகையான போராட்டங்களை செய்யணும்னு முன்னெடுப்புகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்து கட்சி வேலைகள் அதெல்லாம் இருந்து அது குறித்தான பதிவுகளை, அது குறித்தான முகநூல் பதிவுகளை, அது குறித்தான காணொலி பதிவுகளை போடும் பொழுது பின்னோட்டத்தில் அவர் இதை பற்றி இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார், இதற்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது. சரி, நம்ம அதை கடந்து போயிடுவோம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் இல்லை, இன்னும் 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நம்ம எதை கடக்க நினைக்கிறோமோ அதே இதற்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிறது. சரி, இவங்க கேட்டுட்டாங்க, நம்ம பதில் சொல்லணுன்ட்டு வந்தால் இது குறித்தெல்லாம் நீங்கள் எதற்கு பேசுகிறீர்கள், உங்களுக்கு அவர் மீது பொறாமை இருக்கிறது, அதனால் நீங்கள் அவரை குறித்து பேசுகிறீர்கள் என்று பதிவு போடுறது. சரி, இது இப்படி நினச்சிக்கிறாங்களே, நம்ம பேசாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டா பாரிசாலன் சொன்னதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை, நீங்கள் எதற்கு இதையெல்லாம் பேசுகிறீர்கள் அப்படிங்கிறது. சரி, நம்ம அரசியல் தளத்தில் வேலை செய்கிறோம். ஒருத்தர் நம்ம நோக்கி விமர்சனங்களை வைக்கும் பொழுது அல்லது நம் சார்ந்திருக்கின்ற கட்சியை நோக்கி விமர்சனம் வைக்கும் பொழுது நம்ம கடந்தெல்லாம் போக முடியாது, அதற்கு பதில் சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. இப்போ இந்த சினிமாவில் 2 காட்சிகள் வரும். இது சூரியவம்சம் படத்தில் பார்த்தீங்கன்னா தேவயானியுடைய, அதாவது சரத்குமார் அவங்களுடைய அக்கா மகளோ அத்தை மகளையோ விரும்புவாங்க. அப்புறம் தேவயானி அந்த கிளைமேக்ஸில் மணிவண்ணனுக்கும் தேவயானிக்கும் ஒரு உரையாடல் நடக்கும். என்ன உரையாடல் நடக்கும்னா, இந்த சரத்குமார் பற்றிய கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லும்பொழுது, ஞாயிற்றுக்கிழமை ஆணிச்சுன்னா சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது, அவங்க அத்தமக தான் உலகம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதே போல் வடிவேல் நகைச்சுவையில் ஒரு இடத்துல பஞ்சாயத்து மாதிரி இருக்கும். பஞ்சாயத்தில் ஏப்பா எல்லாரும் பதில் சொல்கிறாங்க, நீ பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பாயிண்ட் வரட்டும் இருங்க நான் பேசுகிறேன், பாயிண்ட் வரவிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு பதில் வரும். இது 2ஐயும் பார்க்கும் பொழுது தான் சகோதரர் பாரிசாலன் அவர்கள் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் மீது வைக்கின்ற விமர்சனத்துக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன விமர்சனம், எதற்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது தான் 2 முக்கியமான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சியின் மீது வச்சிருக்கிறாரு பாரிசாலன் அப்படின்னு செய்தி வருது. என்ன செய்தி வருதுன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் ஆடு மாடுகளினுடைய உரிமையை மீட்குகின்ற ஒரு மாநாடு ஜூலை மாதம் 10ஆம் தேதி மதுரையில் நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னு ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு போகிற போக்கில் விமான நிலையத்தில் பேசுகிறாங்க. அந்த படத்தை எடுத்துகிட்டு பின்னாடி ஒரு கட்சிக்காரர் வெகு சமீபத்தில் கட்சியில் சேர்ந்த ஒருத்தருடைய படத்தை அப்படி சுட்டி காட்டி, இவர் தான் அந்த ஆடு மாடு மேய்ச்சல் நிலங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் போய் தடை வாங்கினவர், அதனால் அவரை கட்சிக்குள்ளே வச்சுக்கிட்டு அவரை ப்ரெஸ் மீட்டு பின்னாடியே வச்சுக்கிட்டு சீமான் ஆடு மாடுகளினுடைய உரிமையை கோருகின்ற மாநாடு நடத்த போகிறேன்னு பேசுகிறதெல்லாம் மிகப்பெரிய ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் எழுதுகிறாங்க. அதுக்கு இவரும் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு, இதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறாரு. இது ஒன்று. அடுத்து ஜூலை ஆனல, அதாவது பாயிண்ட் வரட்டும் பிடிப்பேன் அப்படின்னால, அதே போல் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சின்ராசை கையிலே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஜூலை மாதம் வந்தால் பாரிசாலன் ஆக்டிவ் ஆகிடுவார். காரணம் என்னென்னா, LGBTQ+ அந்த சிக்கல் குறித்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் யாராச்சும் பேசுனாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஓரின சேர்க்கையை ஆதரிக்குதா, அது செய்யுதா, இது செய்யுதா அப்படின்னு எல்லாம் பதிவு போட்டு ஒரு அடையாளத்துக்குள்ளே நாம் தமிழர் கட்சியை சுமத்துறது. இது இந்த LGBTQ+க்கு நம்ம ஏற்கனவே விரிவான ஒரு பதிவு போட்டிருக்கிறோம். என்ன மனநிலையில் இதை யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக பதிவு போட்டிருக்கிறோம். இதுக்கும் கட்சிக்கும் என்னையா சம்மந்தம் அப்படிங்கிறதையும் நம்ம பேசி ரொம்ப தெளிவான பதிவு போன வருஷமே ஜூலை மாதத்தில் போட்டுட்டோம். அதை எடுத்துகிட்டு இப்போ இதற்கு மறுபடியும் உங்களால் பதிவு முடியும். என்ன வருஷம் சின்ராஸ் ஆக்டிவாக ஆகிடுவார், வருஷம் அவருக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு. சரி, இருந்த பொழுதும் இந்த 2 கேள்விக்கும் இந்த காணொலி பதிவில் நம்ம பதில் சொல்லிடுவோம். முதல்ல ஆடு மாடு மேய்ச்சல் நிலங்களுக்கான உரிமைக்கு வரும் போராட்டத்தில் வழக்கறிஞர் தீரன் திருமுருகனை பின்னாடி வச்சுக்கிட்டு சீமான் அண்ணன் செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்திட்டாரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ஒரு கட்சியின் மீது உச்சபட்ச காழ்ப்புணர்ச்சி கொண்ட ஒரு மனிதனால் மட்டும்தான் இப்படி சிந்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னால் பார்க்க முடிகிறது. ஏன்னா
தீரன் திருமுருகனை பொறுத்தவரையிலையும் வெகு சமீபத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில், அந்த கூட்டத்தின் மேடையில் நான் இதுவரையிலையும் தனித்த கட்சியில் நான் கட்சியாக வச்சுக்கிட்டு இருந்தேன். என்னை வந்து தமிழ் தேசிய நீரோட்டத்தில் என்னையும் இணைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரத்தில் நடந்த கூட்டத்தினுடைய மேடையில் வந்து கட்சியில் இதுன்னுக்கிட்டாரு. இந்த வழக்கு, அதாவது இந்த சொன்னாங்க இல்லையா, ஆடு மாடு மேய்ச்சல் நிலங்களுக்கு எதிராக தீரன் திருமுருகன் வழக்கு தொடுத்து வாதாடி அவர் வந்து தடையை வாங்கிட்டார் அப்படின்றது. இந்த வழக்கு தொடுத்தது 2020. 2020 தீரன் திருமுருகன் வந்து கட்சியை, அதாவது நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் விமர்சித்து எழுதிக்கிட்டு இருந்தவர் தான். அப்படி இப்படி எதையோ எழுதிக்கிட்டு இருந்தவர் தான், அங்கங்கே லைவ் போட்டவர் தான். அதெல்லாம் நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. அப்போ 2020 தொடர்ந்த வழக்கு, 2020 அவர் இருந்த மனநிலையில் அவர் செய்த வழக்கு, அதன் பிறகு 2025 வந்து ஒருத்தர் கட்சியில் சேர்றாருன்னா 2020 நீ ஏன் அப்படி பண்ணன்னு கேட்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உண்மையிலேயே அறிவு சார்ந்த மக்கள் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? ஆனால் நம்ம பாரிசாலன் வந்து அதை யோசிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து சின்ராசு ஆக்டிவாக இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற மாதிரி, நாம் தமிழர் கட்சியில் ஏதாச்சும் ஒரு குறை வந்துருச்சா, குறை வராட்டினாலும் கிரியேட் பண்ணுறது, கண்டென்ட் கிரியேட்டர் இருக்குல்ல, அதனால குறையை கிரியேட் பண்ணுறது. அப்போது இப்போ இருக்கிற சூழலில் ஆடு மாடுகளினுடைய உரிமை கோருகின்ற அந்த போராட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்கள் என்ன? அது உண்மையிலேயே சூழலியல் சார்ந்து, சமூக நலம் சார்ந்து, இன்னும் சொல்லப்போனால் ஆடு மாடுகள் நமது நண்பனாக வாழ்ந்த தமிழ் சமுதாயத்தினுடைய மரபு சார்ந்து, அதில் எதை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி பாராட்டுகின்ற வேலையை விட்டுக்கிட்டு அவர் வந்து பின்னாடி நின்றுட்டாரு, அதனால இவர் தான் தடை வாங்கினார்னு பேசுறதெல்லாம் உண்மையிலேயே அறிவுக்கு உகந்த செயலா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, ஒரு கட்சி தலைவர் வந்து செய்தியாளர்கள் வந்து சந்திப்பு நடக்கும் பொழுது பின்னாடி வந்து யார் நிற்கிறாங்க, அவங்களுடைய பர்சனல் அஜெண்டா என்ன, அவங்க 2 மாதத்துக்கு முன்னாடி கட்சியில் சேர்ந்ததுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்படியெல்லாம் விசாரிக்க முடியாது. இனி வரும் காலம், அதாவது 2 மாதத்துக்கு பிறகு இதே திருமுருகன் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னெடுப்புகளுக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு செய்து, அல்லது எதிரான ஒரு வழக்கை தொடுத்து அதில் வாய்தா வாங்கிட்டு, அல்லது அதில் வெற்றி பெற்றுட்டு வந்து நாம் தமிழர் கட்சியோடையே நின்றுருந்தா நீங்கள் கேட்குறது சரிங்க, ஒரு சரியாக கேட்குறாரு அப்படின்னு. அப்போ இந்த அணுகுமுறை தெரியும் இல்லையா? அவர் 2020 வழக்கு தொடுத்தாரு, 2025 வந்து ஒரு கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்கிறேன் என்று அவரே வந்து சேர்றாரு. அப்படி இருக்கும் பொழுது நீ 2020 என்ன பண்ணன்னு கேட்டுட்டு எப்படி கட்சியில் சேர்க்கறது அப்படிங்கிறது பாரிசாலனுக்கு தான் தெரியும், பாரிசாலன் தான் சொல்லணும். அடுத்து வந்து இப்போ இந்த ஜூலை மாதம் வந்துட்டாலே இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த LGBTQ+, இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆதரிப்பார், எதிர்ப்பார், ஆதரிப்பவர் எந்த இடத்துல இருக்கிறார் என்று அவர் ஆதரிப்பாரா, எதிர்ப்பாரா, அல்லது அந்த கட்சியை குறை சொல்வாரா? நாம் தமிழர் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் LGBTQ+-ஐ பற்றி ஏதாச்சும் பேசுகிறாங்களா? அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த அறிக்கை இருக்குது, செயல்பாட்டு வரைவு இருக்குது, இதில் வந்து இது மாதிரியான செயல்பாடுகளை நாங்கள் ஆதரிக்கிறோம், ஓரின சேர்க்கையாளர்களுக்கு நாங்கள் ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு ஏதாச்சும் இருக்குதா? இப்போ கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரோ, கட்சியினுடைய செய்தி தொடர்பாளரோ, கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ மட்டமோ அது குறித்து பேசி எழுதியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஒருத்தர், இப்போ நான் வந்து ஒரு கட்சியில் இருக்கிறேன், எனக்கு வந்து என்னோட மனநிலை, என்னுடைய சிந்தனைகள் வந்து 90% ஒரு கட்சியினுடைய மனநிலைக்கும் சிந்தனைக்கும் ஒட்டி இருக்குது. 10% எனக்கு வந்து தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறேன். அந்த கருத்தை எடுத்துகிட்டு வந்து கட்சியின் கருத்துன்னு சொல்லிடுவாங்களா? இப்போ கட்சியின் கருத்தாக எல்லாமே, இப்போ நான் செந்தில்நாதன் வந்து பாரிசாலன் வந்து இப்படிப்பட்டவர்னு ஒரு செய்தியை எனக்கு அவரை பிடிக்கலன்னு ஒரு செய்தியை வந்துங்கிறேன், அது கட்சியின் கருத்தாக போயிடுமா? அல்லது இந்த கட்சியின் கருத்தை இது மாதிரி சொல்லுதுன்னு அர்த்தமா? அப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டு எதற்காக வருடம் பண்ணாத்துறீங்க? இன்னும் சொல்லப்போனால் இந்த கேஸ் குறித்து, இந்த கேஸில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது, நாம் தமிழர் கட்சி இதை எப்படி அணுகுதுன்னு ரொம்ப தெளிவாக போன வருஷமே பேசியாச்சு. போன வருஷமே பேசினதை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து சின்ராஸ் வந்து ஆக்டிவ் மோடுக்கு வரும்போதெல்லாம் இந்த பதிலை சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் எப்பேற்பட்ட வன்மமான வேலை அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கேள்வியை கேட்குறவங்களுக்கும் தெரியும், இதில் உண்மையிலேயே ஆதாரமற்ற கேள்வி, இதில் வந்து ஏற்கனவே அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு விளம்பரம் வேணும், நமக்கு வந்து இருக்கிற இடம், ஐயோ அங்கே இருக்கிற இடத்துல வந்து ஒரு செய்தி வேணுமே, இது எல்லாம் வந்து தெரிந்து கொள்வதற்கு, அல்லது இதை வந்து பொதுத்தளத்தில் வந்து ஒரு பார்வைக்காக பேச வேண்டிய அவசியம் இருக்குது.
இதை தான் நம்ம சொல்கிறோம். இது விளம்பர யுக்தியாக தான் பார்க்க வேண்டுமே. அதாவது திருச்செந்தூரில் நம்ம குடமுழுக்குக்கு போராடுகின்றோம், பொதுக்கூட்டம் நடத்துகிறோம், வழக்கு நடத்துகிறோம். அதில் நன்மைகள் தீமைகள் இன்றைக்கும் இல்லை. இன்றைக்கும் இந்து சமய அறநிலைய துறையினுடைய சார்பாக கொண்டுட்டு வந்து சப்மிட் பண்ண அஃபிடவிட்டில் நாங்கள் தமிழ் வழியில் பண்ண போகிறோம், முற்றிலும் தமிழ் வழியில் நாங்கள் பண்ண போகிறோம்னு இதுவரையிலையும் சப்மிட் பண்ணலை. இது குறித்து பேச மாட்டேங்கிறாரு. அதே போல் ஒரு இடத்துல போய், அதாவது ஒரே இதில் ஒரே அஃபிடவிட்டில் ஒரே ப்ரேயரில் 2-3 வழக்கு தொடுத்தாலும் அது எல்லாம் சேர்த்து ஒரே வழக்காக தான் கருதப்படும், அப்படி தான் கபுல் பண்ணி தான் தீர்ப்பு சொல்லுவாங்கங்கிற அடிப்படை புரிதல் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி மருதமலையில் தொடுத்த வழக்கை நாம் தமிழர் கட்சி வழக்கே தொடுக்கலை, அது பேசவே இல்லை, அது ப்ரேயர்லேயே இல்லை அப்படின்னு சொல்லி பேசினார். அதன் பிறகு விஜயராகவன்றவர் தொடுத்த வழக்கு, அதனுடைய நம்பரு, அதனுடைய விவரம், அந்த ப்ரேயர் பெட்டிஷனு, இது எல்லாத்தையும் எடுத்து கொண்டாந்து முகநூலில் போட்டு விளக்கப்பட்ட பிறகு அமைதி ஆகிட்டார். அதே போல் தான் இப்போ திருச்செந்தூரில் நம்ம போடுறோம், வழக்கு போடுறோம், அது குறித்தெல்லாம் பேசலை. அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் கோயிலை சுற்றி நின்று கற்றுனீங்கன்னா குடமுழுக்க பாதியில் நிறுத்திட்டு வந்துடுவான், நீங்கள் சக்ஸஸாக வந்துடலாம், இதை நீங்கள் செய்வீங்களா அப்படிங்கிறது. அதன் பிறகு என்றைக்கோ போன ஒரு செய்தியை எடுத்துகிட்டு எல்ஜிபிடிக்யூ ப்ளஸில் இப்படி நாம் தமிழர் கட்சிக்கு இந்த கொள்கையில் எப்படி இருக்குது, இதனால தான் நான் முழுசாக ஆதரிக்கலை. இப்போ நீ முழுசாக ஆதரித்து கட்சியில் இருந்த 2 வருஷம் இருந்த, அப்படியே கட்சியில் அப்படியே உலக மகா சாதனையை செஞ்சுட்டா போனீங்க, அப்படி ஒன்றும் செய்யலை. இல்லை, அப்போ நான் ஆதரிக்கலை, இதனால தான் நாங்கள் முழுமையாக அந்த கட்சியை ஆதரிக்கலை. இதெல்லாம் உங்களுக்கே ரொம்ப பெரிய நகைச்சுவையா இல்லையா? அதன் பிறகு இது மாடுகளினுடைய உரிமை, அதனுடைய மேய்ச்சல் நிலங்களினுடைய உரிமை, இது குறித்து நாம் தமிழர் கட்சி செயல்பாட்டு வரைவு என்ன சொல்லுது, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்கிறாரு, இந்த மாநாடு நடத்துவதனுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் பேசாமல் விட்டுட்டு அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு ஃப்ரேமில் நின்ன ஒருத்தர் அதுவும் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் இந்த கட்சியில் சேர்ந்துருக்கிறாரு. 2 மாதத்துக்கு முன்னாடி கட்சியில் சேர்ந்தவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச செயலை கூட்டிகிட்டு இப்போ ஒப்புமை போடுறதெல்லாம் பொறாமையினுடைய உச்சம். அந்த பொறாமையினால் தொடர்ந்து செய்வதனால விளம்பரம்தான் மிச்சம் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.